என்ன படத்துக்கு வந்துருக்கீங்க? நில்லு நில்லு. தலைவரை மறைக்காதீங்க. உங்க பேர் சொல்லுங்க. எங்கேருந்து வரீங்க? என்ன படத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன படத்துக்கு வந்திருக்கீங்க? யாரு? போட்டாலும் சரி, போட்டாலும் சரி. உன் பேர் இல்லம்மா? நீ எங்கேருந்து வர? நாமரமா? தலைவரை பிடிக்குமா எம்ஜிஆரா? எப்படி? படம்லாம் பார்த்துருக்கியா? என்னென்ன படம் பார்த்துருக்கியா? ஒரு படம் சொல்லு. எதுனா ஒரு படம். எம்ஜிஆர் சண்டை பிடிக்குமா? சண்டை என்ன படத்தில் நல்லா போடுவார்? பாட்டு எம்ஜிஆர் பாட்டு பாட்டு ஒன்று பாடு. பாடு பாடு. மாற்றி காணும் தோற்றம் நம்பே உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காணும் பொய்யே சொல்லாதது. ஐயா சக்தி சார் அவர்கள் எம்ஜிஆர் ஃப்ளவர் ஷாப். சக்தி இல்லை. ஓகே ஓகே. அவரை நம்பாலும் கிடையாது. தெரியலண்ணா அவரு நம்மளுக்கு. சார் நிற்கிறேன்.
மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஐயா எங்கிருந்து வரீங்க ஐயா? எங்கிருந்து வரீங்க? நல்ல வேலையாக அந்த கனி என் வழியையே விழுந்து விட்டது. விழுந்த கனியை ஐயா எங்கிருந்து வரீங்க ஐயா? என்னுடைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இங்கு என்னுடன் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கொண்டு 50 ஆண்டு இந்த இதயக்கனி படம் ரிலீஸ் ஆகி 50 ஆண்டுகள் டிஜிட்டல் முறையில் புது பொலிவோட இன்னைக்கு நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இதயக்கனி பத்திரிகை அதனுடைய வெள்ளி விழாவும் இதனோட சேர்த்து கொண்டாடுறாங்க. என்னுடைய அன்பு சகோதரர் திரு இதயக்கனி விஜயன் அவர்கள், அவர் உள்ளன்போடு இதை, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வமா நினைக்கிறவர், நடத்துறார். அதுதான் இதனுடைய தனி சிறப்பு. இதுல கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. வயசு வித்தியாசம் இல்லாம தலைமுறைகள் எல்லாம் பல கடந்து 3 தலைமுறை 4 தலைமுறை கடந்தும் இன்னைக்கும் புரட்சி தலைவருடைய படத்தை எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. தொட்ட இடமெல்லாம்ங்கிற பாட்டு, அதை பத்தி நான் குறிப்பிட்டு சொல்லணும். அந்த பாட்டு நான் ரெடியாகி ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தப்ப புரட்சி தலைவருக்கு அது திருப்தியா இருக்கல. உடனே எங்கே அந்த காஸ்டியூமர் கூப்பிடுன்னு சொன்ன உடனே அவர் எங்கேயோ காணாம போயிட்டார், பயந்து போய். என்னுடைய அசிஸ்டண்ட் கிட்ட ஒரு நூலையும் ஒரு ஊசியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அந்த அம்மா வந்த உடனே எம்ஜிஆர் சார் எதுக்கு இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறானா, உடனே அதை எப்படி தைக்கணுங்கிறத அவர் சொல்லி கொடுத்து தைக்க வச்சார். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஹேர் ட்ரெஸ் அது அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் என்ன பண்ணியிருக்காங்க, மோல்டுன்னு சொல்லுவாங்க, தலை மாதிரி பேப்பர்ல மோல்டு இருக்கும், அதை வச்சு அவங்க ஹேர் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு என் தலையில வச்சு விட்டுருக்காங்க. நான் ஒரு தடவை தலையை ஆடினாக்கா அது 2 தடவை ஆடிக்குது. ஒன்று அதையும் சரி பண்ண செஞ்சார். புரட்சி தலைவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. எப்படி உடை இருக்கணும், இப்படி காலித்தனமா பேசுகிறீங்க. இங்க எதுனா ஏழைக்கு கொடுத்து செய்தோம் மட்டுமல்ல, கவலையை காட்டி மனதில் சிறந்த செம்மலையாகும். அதனாலதான் கூட்டணியா வந்திருக்காங்க. அது நிச்சயம் அந்த பெருமை புகழ் புரட்சி தலைவருக்கு தான் சேரும். புரட்சி தலைவர் அது மட்டும் இல்ல, அண்ணாந்த மாதிரி ரொம்ப உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய புரட்சி தலைவரும் எல்லா சக்தியும் அவர் கண் அசைஞ்சா எல்லாரும் அடங்கி போய் எல்லாம் அவர் நினைச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான சக்தி உள்ளவர் அவர். பொழுதுபோக்கு படமா இருந்த சினிமாவை தன்னுடைய பாட்டு, கதாபாத்திரங்கள் இதன் மூலமாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சீர்திருத்த கொள்கைகள், அது மட்டும் இல்ல, தாயை தெய்வமா நினைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு கற்றுக் அதனால மறக்க முடியாது. தொண்டு சேவை செஞ்சது மட்டுமில்ல, யாரா இருந்தாலும் எந்த கட்சி யார் என்னங்கிறது கூட அவர் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு செலுத்துவார்.
அவர் செஞ்ச நலத்திட்டங்கள், தொண்டு, இதையெல்லாம் என்னைக்குமே நம்மால மறக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலாக பொன்மன செம்மல் அப்படின்னு சும்மா சொன்னாங்க. கோடி கோடியா சம்பாதிச்சு யாருக்கும் தனக்குன்னு எடுத்து வச்சுக்கல, தனக்கு முன்னானவங்களுக்கு கொடுக்கல, எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சார். 3 எழுத்து மந்திரக்காரர், 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்து மந்திரக்காரர் அவர் செஞ்ச சாதனைகள் சரித்திரம் படைச்சது, யாராலையும் அது மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் வானுள்ள வரை, இந்த மண்ணுள்ள வரை புரட்சி தலைவரை மறக்க முடியாது. அவர் என்னைக்குமே நம்முடைய மனசுல எல்லாம் இருப்பார். அவருடைய ஆன்மா சக்தி வாய்ந்தது, அற்புதமான சக்தி வாய்ந்தது. அது தெய்வமான் என்று நம்ம எல்லாம் வழி நடத்தி செல்லும். நான் என்னுடைய இதய தெய்வம்னு சும்மா சொல்லல, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலையும், அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தருணத்திலையும் கூடவே இருந்து என்னை வழி நடத்தியவர் என் புரட்சி தலைவர் என்று நல்ல உள்ளத்திற்கு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அப்போ நான் பார்க்கும்போது எங்கெல்லாம் கிளாஸ் வந்ததோ அதே இடத்துல இப்பவும் கிளாஸ் தலைவருடைய ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பில்டப் பண்றாங்க. தென்னகமாடி திருநாட்டில் சொல்லி காவிரி ஆறு அப்படியே ஆரம்பிச்சு அது கண்ணம்பாடி அணை வந்து இப்படிலாம் டெவலப் பண்ணி நீங்க தலைவர் கமிஷன் கேட்குறீங்க. அப்ப நாங்க சத்யா சேர்க்கணும் காவிரி சாட்டே கேட்குறேன். தலைவர் தான் நடக்கும் அப்படியே வாழ்க்கை இதே எப்படி ஒரு காவிரியாரு எங்கேயோ கர்நாடகத்துல வந்து தலைக்காவிரியை உருவாக்கி கர்நாடகத்துல இந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி எங்கேயோ இளைஞர் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழகத்துலாம் பயிர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு தலைவர் வந்து பேச வைக்கிறார். அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லிதான் பல விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன். தலைவர் வந்து அவருடைய நானே தோன்றக்கூடிய சுயசரித்தில என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய நடிப்பு வந்து பெருசா இல்லையாங்க. என்னுடைய நடிப்பு இன்னைக்கு வேணா உங்களுக்கு வந்து பெருசா இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மற்ற படத்தினுடைய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல முன்னாடி ரசிக்க முடியும். நான் சொல்றேன், யார் தப்பா ரசிக்க யார் தலைவருடைய நடிப்பை இன்னைக்கு பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து கல்யாணம் பண்ணி சொல்றாங்க. தலைவர் போஸ்ட் பண்ணாங்க. தலைவர் வந்து நிற்கிறாரு. அப்போ கேட்கிறாரு, இந்த மாதிரி நீ விரும்பினா லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராதாகிருஷ்ணன் மேடம் வந்து யோசிக்கிறாங்க. கை வச்சு பாக்குறாரு. அப்ப ஏதோ கேட்டோமோ என்ன ரியாக்ஷன் பாருங்க. அதாவது வேற யாராவது என்ன ரியாக்ஷன் கூடுறதே டைரக்டே சொல்லுது. கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து தயவுசெய்து ஒளிவிளக்கு நேற்று இருந்தால் இந்த படங்கள்லாம் வந்து படத்துடைய போட அவங்களுக்கும் வைக்கல, நீங்க வைக்கிறீங்க 50 வருஷம்
வந்த துன்பம் சுயநலத்தின் பள்ளி சுயநலமே இருக்கும் எங்கில் அமைதி என்றும் இல்லை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பள்ளி சுயநலமே இருக்கும் எங்கில் அமைதி என்றும் அது யானை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நமக்கு அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்ததுக்கு முன்னாடி ஆனா இவரை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் இணையங்களில் அந்த போட்டோ நான் கேட்டு எப்படிதான் இவ்வளவு கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து துறைத்தினுடைய அந்த முகத்தை வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம். சந்தோஷமான சமாச்சாரம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிரஞ்சீவித்தனமான விஷயங்கள் அழிவே இல்லாத நிலையானு சொல்லுவாங்க இல்லையா? இந்த படத்துல வந்து அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து புலவர் புலயன் அவர்களுக்கு வந்து எல்லாரும் கிளாப்ஸ் ஆரம்பத்திலேயே நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாடு எல்லாமே வந்து என்ன நடக்கும் போது எல்லாத்தையும் எழுதாருல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அது இன்னைக்கு வரைக்கும் அது இப்ப எலெக்ஷன்லாம் வரப்போது இப்போ எனக்கு வந்து சினிமாவில் வந்து சொல்லுவாங்க நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளே நல்லா பண்றீங்க. ஆனா எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் போய் ஹிந்தி படம் சச்சான்னு சொல்லி ராஜேஷ் ஒரு படம். அந்த படத்துல தான் நேசரை முடித்தவன்னு சொல்லி ரீமேக் பண்ணாங்க தலைவர் ஆச்சு. கிளைமேக்ஸ் சீன் வரும். அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு ஹீரோ நெகட்டிவ், ஒரு ஹீரோ வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டு ராஜேஷ் யார் ஒரிஜினல் யார் திருதான் அப்படிங்கிறது வந்து கோர்ட்ல யாரும் கண்டுபிடிக்க முடியாம அவசரப்படுவாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து வாசிச்சு சொன்னா வாசிக்குவாங்க. இப்படி யாரும் அம்மா தங்கச்சி யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அதில் நாயை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அது எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த தமிழ் அந்த ஹிந்தியில் வைக்காத நடிச்சிருந்தாங்க. என்னன்னா அந்த கோர்ட்டுக்குள்ள ஸ்ட்ரக்சரில் டெட் பாடி மேலே மூடி கொண்டு வருவாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் அதுக்கான ரைட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா மன்னிச்சு போனா நீதிக்கு தலைவன். அதனால என் ஊர்ல கிட்ட யாரு என் ஊர்ல பார்த்தா சும்மா வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஹிந்தி கிடையாது, தமிழ்ல வந்து இவர் சொல்லிதான் வச்சாரு. இதுக்கான எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அது இந்த படம் கேட்கும்போது பெரிய நாங்களாம் தமாசை மற்றவங்களுக்கு தெரியும் தெரியாது தெரியல. கதை வந்து இந்த டைம்ல கரெக்டான கதை கிடைக்கல. அவரும் வீட்டு சும்மா உட்காந்துருக்காரு. இங்கே கதை கேட்டாங்க சரியா வரல. அப்போ அசிஸ்டன்ட் ஆரம்பிச்சு ஒரு ஆள் நல்ல கதை. ஆனால் தலைவருக்கு பிடிக்காது. என்னன்னா அவர் எப்பவாறு சாப்பிடுவார். இவரும் ஒத்துக்க மாட்டாரு. இவன் எங்கேயோ கதை கேட்டாங்க கிடைக்கல. கடைசியில் அவர்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி அவர் பேர் ஆரம்பிச்சுட்டு தலைவர் நமக்கு வேண்டியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு இல்லை. நான் என் முன்னாள் வரவே கூடாது. வரவே வேணா நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக கதை செஞ்ச இந்த மாதிரி கதை அவருக்கு தெரியுமா? தெரியும். இல்லை என்ன கேட்டாரு தெரியுமா சொல்லி
கேட்டாங்க. நான் என்னன்னு கேட்க உடனே கேட்டேன், எதுவும் போகல அப்படின்னு சொல்லி அப்புறம் சாப்பிட்டு வந்தாலையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இப்போ கேட்டாங்க. போலீஸ் தலைவர் சினிமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் அப்பாவே அரெஸ்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு. இன்னும் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிக்கிறார், தம்பி அரெஸ்ட் பண்ணிக்கிறார். இப்படி போலீஸ் மட்டும் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சம்சாரத்தை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கட்ட பொண்டாடி அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் சொல்லுங்க. நான் பாடியில் இது போட்டு தலைவர் பேர் போட்டு சொல்லி போட்டால் 17 ஜனவரி சொல்லி கொடுக்கக்கூடிய பிறப்பு போட்டு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் போட்டுருந்தாங்க. அது மாதிரி இன்னைக்குமே அவர் வந்து இது வந்து நமக்கு எல்லாருக்கும் அவர் கிடைச்சது பெரிய பாருங்க. ஸோ இத்தனை வருஷங்களுக்கு இந்த படம் நான் என்னோட இங்கே வந்து வர இன்னொரு தடவை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மத்தியானம் போட்டு பார்த்துட்டு தெலுங்குல தமிழ் தெலுங்கு பேசும்போது ஒரே ஆச்சரியமா டப்பிக்கிறாங்க. ஸோ அப்பவும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து தமிழில் பார்க்கும்போது இன்னும் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த இன்பமே அதுதான் என்னென்னையும் சினிமா அவருடைய புகழ் இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை இவரது 25வது வருஷ இடைவெளி அந்த புக்கை அதை வந்து இவரை கொண்டாடுறாங்க. அந்த எப்படி போட்டோ தேடி பிடிக்கிறானே தெரியல, அந்த அளவுக்கு போட்டோ தேடி தேடி பிடிச்சிட்டே இருக்காரு. அதை பார்த்து தெரியல நான் எப்படா அந்த முன்னாள் தலைவர் முன்னாள் அட்டையில் என்ன போட்டோ வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் புதுசு புதுசாக இருக்கு, வித்தியாசம். ஸோ இதுதான் தலைவருடைய ரசனை அப்படிங்கிறது. உங்க அழைத்து போய் 4வது பிளாக்ல பிடிக்க போய் போடு நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாகவும் மற்றும் சென்னையில் இணைந்தும் அனைத்து மன்றங்கள் சார்பாகவும் கர்நாடக மண்ணில் பெங்களூர் மாநகரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை மாபெரும் திருவிழாவாக மாபெரும் மாலைகளாக மாபெரும் அபிஷேகமாக கொண்டாடிய கர்நாடக கண்மணிகளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர்களாக திகழும் லோகேஷ் அவர்களும் மற்றும் அவர்களுடைய குழுவினர் அனைவருக்குமே சிறப்பு கொண்டாடியாக புரட்சி தலைவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், எம்ஜிஆர் அவரின் புகழ், வாரி தந்த வள்ளலின் புகழ். மன்னாதி மன்னன் புகழ், புரட்சி தலைவர் புகழ், மன்னாதி மன்னன் புகழ், எங்க வீட்டு பிள்ளை புகழ், இதயக்கடை புகழ். போட்டோகிராஃபர் ஆகிட்டோம். முன்சாமி மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை மாபெரும் திருவிழாவாக கொண்டாடும் கர்நாடகாவில் அதிர வைக்கிறது புரட்சி தலைவரின் படங்கள் தான் இது மாதிரி கண்மணிங்களுக்கு தான் கர்நாடகாவில் அதிர வைக்கிறது. ஆமா, அங்க வந்து புரட்சி தலைவர் புரட்சி பெங்களூர் புரட்சி தலைவரோட புரட்சி பெங்களூர் கண்மணிங்களுக்கு தான் அற்புத சாதனை பண்ண ஒரு விஷயம் இது. உலக அதிசயத்துல இவங்க கர்நாடகாவில் இவங்க பண்ணக்கூடிய விஷயம். மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை கர்நாடக மண்ணில் மாபெரும் அதிரடியாக மாபெரும் வெற்றி திருவிழாவாக கொண்டாடும் மாபெரும் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நினைத்ததை முடிக்கும் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாகவும் சென்னையில் இயங்கி வரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றங்கள் சார்பாகவும் மாபெரும் சிறப்பு ஒரு சிறு கொண்டாடை சிறப்பு செய்யப்படுகிறது.
உங்கள் அனைவருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம எஸ்டேட் தொழிலாளிங்கன்னா நீ லாபத்துல பங்குதாராக்காரும் பரவாயில்ல, சம்பளத்தையாவது சரியா கொடுன்னு ஒது முடிக்கிறான். அந்த மோதலுக்கு இருக்கிற பெயரையும் புகழையும் அழிச்சிடணும், அவ்வளவுதானே? ஆனால் பதவி இதையெல்லாம் பயன்படுத்தியும் அவன் புகழ் அழிக்கவே முடியும். ஏதாவது ஒரு ஐடியா